சாதத்துக்கு ரசமா இல்லை ரசத்துக்கு சாதமான்னு சந்தேகம் வர அளவுக்கு சாப்பாட்டில் ரசத்தை ஊற்றி ஊற்றி உங்கள் வீட்டில் எல்லோரும் சாப்பிட்ணுமா? ரொம்ப டேஸ்டியான ஹெல்த்தியான சூப்பரான ஒரு பருப்பு சீரக ரசங்க. அட்டகாசமாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். முதல்ல ஒரு குக்கர் எடுத்துக்கோங்க. ஒரு அரை கைப்பிடி அளவுக்கு துவரம்பருப்பு, 4 பச்சை மிளகா, 2 தக்காளி, கொஞ்சோண்டு ஜீரகம் போட்டு நீங்கள் நல்லா வேக வச்சுக்கோங்க. குழைய வேகக்கூடாது. பருப்பு கொஞ்சம் மொழியாக இருந்தால் நல்லாயிருக்கும். 5 பல்லு பூண்டை நல்லா அம்மியில் வச்சு தட்டி வச்சுக்கோங்க. அம்மி இல்லைனா மிக்சியில் கூட அரைச்சிக்கலாம். அதே மாதிரி கொத்தமல்லி தழையும் அதே மாதிரி தட்டி வச்சுக்கோங்க. ஒரு பாத்திரத்தை எடுத்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு புளி பேஸ்ட் போடுறேன். உங்கள்கிட்ட புளி பேஸ்ட் இல்லை அப்படின்னா நீங்கள் 1 எலுமிச்சம்பழம் அளவுக்கு புளியை ஊற வச்சு கரைச்சி ஊற்றிக்கலாம். அதில் பூண்டை எடுத்து போடுங்க. கொத்தமல்லி நம்ம தட்டி வச்சோம் பார்த்தீங்களா, அதை எடுத்து போடுங்க. 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகு ஜீரகத்தை வறுத்து பொடி பண்ணி வச்சுருக்கேன், அதை போட்டுக்கோங்க. போட்டுட்டு உப்பு போட்டு நல்லா கரைச்சிக்கோங்க. கரைச்சி முடிச்சதுக்கு அப்புறமா நீங்கள் அதை அடுப்பில் வச்சு கொதிக்க வைங்க. கொஞ்சம் அரை கொதி வந்ததுக்கு அப்புறமா நீங்கள் வேக வச்ச பருப்பு இதெல்லாமே அதை ஆட் பண்ணிவிடுங்க. அடுத்தது தாளிக்கிறதுக்கு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு, உளுத்தம்பருப்பு, ஜீரகம் கொஞ்சம் அதிகமாக போட்டுக்கோங்க. கருவேப்பிலை, காஞ்ச மிளகா இதை நல்லா தாளித்து போட்டுக்கோங்க. வெந்தயம் இருந்தால் கூட தாளிங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். தாளித்து போட்டுட்டு மஞ்சள் பொடி போட்டு ஒரு சுற்றி அப்படியே கொதி வரும் பார்த்தீங்களா, பொங்கி அந்த மாதிரி கொதி வந்ததுக்கப்புறமா இறக்கிட்டு வேணும்னா நீங்கள் கொத்தமல்லி தழை போட்டுக்கலாம். அட்டகாசமாக சூப்பராக டேஸ்டியாக அருமையான ஒரு ரசம் தயாராகிடுச்சு. இந்த பருப்பு சீரக ரசம் குழந்தைங்க பெரியவங்க எல்லாருமே சாப்பிட்லாம். எல்லாருக்குமே பிடிக்கும். மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் கோவக்காய் பொரியல் வச்சு சாப்பிட்டேங்க. அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. நீங்கள் முட்டை தொக்கு வச்சு மீன் வறுவல்லாம் வச்சு சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ அட்டகாசமாக இருக்கும். ட்ரை பண்ணி